Hello everyone, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது வந்து ஆஸ் எ டெவலப்பர். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம்னா எனி டொமைன், ஓகேவா? ஸோ எந்த டொமைனில் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. ரீசன்ட் 2 days பேக் ஐ திங்க் ஸோ. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி டெவின்ங்கிற ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு கம்பெனி டெமோவாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவால் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ண முடியும், பக் ஃபிக்ஸிங், டெஸ்டிங் எல்லாமே அதுவால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜாப் ரோல் குறையுமா குறையாதா அப்படிங்கிறது வந்து வேறு டிபேட், ஓகேவா? பட் ஆஸ் எ டெவலப்பர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் ஏஐ வந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இப்போ உங்களால் வந்து ஏஐ வந்து கற்றுக்க முடியலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹாபியாட்ட அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் அங்கே என்னென்ன நடக்குது, ஏஐ வச்சு என்னென்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அனலைசிஸை வந்து நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களால் ஒரு பக் வருது அப்படின்னா அந்த பக்கை நீங்கள் டைரெக்டாக அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட சொல்யூஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. மீன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவை போயோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ChatGPTயில் உங்களால் வந்து ப்ராப்பராக உங்களோட ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கள்ல, உங்களோட இன்புட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து அது கொடுக்குற அவுட்புட்டை உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சு, சப்போஸ் அந்த அவுட்புட் புரியலைனா கூட நீங்கள் நீட் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் ChatGPTயில் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஏஐ வந்து டெவலப் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. அதோட க்ரோத் நல்லாவே இருக்குது. இப்போது ரீசெண்டாக டெவின்ங்கிற ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி. நான் சொன்ன மாதிரி அதால் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும், ஏபிஐ டெஸ்டிங் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ நீங்கள் இன்னொரு 5 yearsல நீங்களே நினச்சிக்கிங்க, உங்களோட டெவலப்மெண்ட் ரோல், ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உங்களோட ரோல் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போதைக்கு ஒரு கம்பெனி ஒரு ஏஐ டெவலப்பரை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இதோட அட்வான்ஸ் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வரும். ஸோ அதுவால் வந்து எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்க, ஒரு டெவலப்பராக இருக்கிறீங்க, மேபி வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் ஃப்ரெஷர் ஆர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 15 years எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மிஷின் லேர்னிங்னா என்ன, இல்லைனா வந்து ஒரு டீப் லேர்னிங், NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலை அப்படின்னா உங்களால் வந்து another 5 years உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் அப்கமிங் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏஐ வந்து நம்மளோட ஒரு பெட்டர் இதாட்டு வந்து நிற்கும், ஓகேவா? அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதை விட நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே டைமில் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் உங்களால் வந்து ஈஸியாக அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த டைம் தான், இதுதான் கரெக்டான டைம். நீங்கள் வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷனோ இல்லைனா வந்து ஒரு ஏஐ பற்றி ஒரு நாலேஜோ தெரிஞ்சுக்கணுன்னா கரெக்டான டைம். ஸோ ஆஸ் எ டெவலப்பர், மெயினாக அந்த டெவலப்பர் சொல்கிற ரீசன்னா, டெவலப்பர் ரோல் வந்து பண்ணுது அப்படின்னா டெவலப்பருக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ஈவன் QA வந்து கூட அஃபெக்ட் ஆகும். எனி டொமைன் ஆர் எனி ஒர்க்கர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே வந்து ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் உங்களோட எஃபர்ட்டை வந்து ஒரு 10-50% வந்து நீங்கள் ஏஐ சைட்லேயும் போட்டுட்டு அதில் என்னென்ன நடக்குது, அதில் என்ன மாதிரி டெவலப் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷனை வந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட கரியர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஆஸ் எ டெவலப்பராக நீங்கள் வந்து ஒரு கோடை ரைட் பண்ணுவீங்க, உங்களால் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேபி சம் பக் வந்து 2-3 days ஆகும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஐ நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதால் வந்து, பிகாஸ் அது வந்து கம்ப்யூட்டர் பண்ணுது, ஓகேவா? இனிஷியலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணால் கூட லேட்டர் பாயிண்டில் கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்து டெக்னாலஜி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களோட ஃபோக்கஸ் அதில் இருக்கட்டு. ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், என்ன மாதிரி டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம், என்னென்ன யூடியூப்பில் நிறையா இருக்குது கண்டென்ட்ஸ். ஸோ நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கரியர் க்ரோத் நல்லாயிருக்கும். அனதர் மேபி 1 or 2 yearsல வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி தே வில் ஹையர் ஏஐ டெவலப்பர்ஸ், நிறைய பேர் ஹையர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ புட் சம் எஃபர்ட் ஆன் ஏஐ சைட், ஓகே? ஸோ அதான் இந்த வீடியோ ஷேர் பண்ண நினச்சேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ. பை, டேக் கேர்.